ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் வழங்குவது தொடர்பான ஒரு புதிய அரசாணை வெளியிட்டிருக்காங்க. இதில் ஒரு சில மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. ஏற்கனவே இருக்கக்கூடிய விதிவிலக்குகளில் இன்னும் ஒரு சில விதிவிலக்குகள் தளர்வு அளிக்கப்பட்டிருக்குது. கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த தளர்வுனால் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய பேருக்கு இந்த மாதம் 1000 ரூபாய் தொகை கிடைக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் இந்த அரசாணை பற்றின தகவல் முழுமையாக தெரிஞ்சுக்கோங்க. அரசாணை நிலை எண் 21 வெளியிட்ட நாள் 28/6/2025. சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை சார்பாக இந்த அரசாணை வெளியிடப்பட்டிருக்குது. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா அட்டாச்மெண்ட் கவர்மெண்ட் ஆர்டர் கொடுத்துருக்குறாங்க. இந்த ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணாங்க பார்த்தீங்களா, அந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். ஸோ அது தொடர்பான அரசாணையிலேருந்து அப்படியே இந்த திட்டம் சார்பாக என்னென்ன அரசாணை வந்திருக்கு, எந்தெந்த தேதியில் வெளியிட்டிருக்காங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை, நம்ம இதில் பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், 2வதாக படிக்கப்பட்ட அரசாணையில் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையால் வழங்கப்படும் அறிவுசார் மாற்றுத்திறன், கடுமையாக பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறன், முதுகு தண்டுவடம் மரப்பு நோய், அதாவது தண்டுவடம் மரப்பு நோய் மற்றும் பார்க்கின்சன் நோய் மாற்றுத்திறன், தசை சிதைவு நோய் மாற்றுத்திறன், தொழுநோய் மாற்றுத்திறனாளிகளுக்கான பராமரிப்பு உதவித்தொகை பெறும் உறுப்பினரை கொண்ட குடும்பங்கள் விண்ணப்பிக்க தகுதியானவை. இவ்வகைப்பாட்டினர் திட்டத்தின் பிற தகுதிகளை பூர்த்தி செய்து எவ்வித தகுதியின்மை வகைப்பாட்டிலும் வரவில்லை எனில் விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி இந்திரா காந்தி தேசிய முதியோர் ஓய்வூதிய திட்டம், முதலமைச்சரின் உழவர் பாதுகாப்பு திட்டம் மற்றும் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் நல வாரியங்களிலிருந்து முதியோர் ஓய்வூதியம் பெறும் குடும்பங்களில் உள்ள ஓய்வூதியதாரர் அல்லாத தகுதி வாய்ந்த பெண்களும் திட்டத்தின் பிற தகுதிகளை பூர்த்தி செய்து எவ்வித தகுதியின்மை வகைப்பாட்டிலும் வரவில்லை எனில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது இந்த இந்திரா காந்தி தேசிய முதியோர் ஓய்வூதிய திட்டம், அதுக்கப்புறம் முதலமைச்சருடைய உழவர் பாதுகாப்பு திட்டம். ஸோ இது மூலமாக முதியோர் ஓய்வூதியம் பெறும் குடும்பங்களில் இருக்கக்கூடிய ஓய்வூதியதாரர் அல்லாத பெண்களுக்கு மட்டும்தான், அதாவது முதியோர் ஓய்வூதியம் திட்டம் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ அங்கே ஏற்கனவே பென்ஷன் வாங்கிட்டு இருக்கக்கூடிய பெண்கள் இருக்காங்க அப்படின்னா அந்த பெண்கள் தகுதியானவங்க கிடையாது. பென்ஷன் வாங்காத பெண்கள் தான் தகுதியானவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வருவாய்த்துறையின் கீழ் மாற்றுத்திறனாளிகள் ஓய்வூதியம் பெறும் மாற்றுத்திறனாளிகள் தவிர அக்குடும்பத்தில் உள்ள தகுதி வாய்ந்த பெண்களும் திட்டத்தின் பிற தகுதிகளை பூர்த்தி செய்து எவ்வித தகுதியின்மை வகைப்பாட்டிலும் வரவில்லை எனில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் விண்ணப்பிக்க தகுதியானவர்கள். வருவாய்த்துறையின் கீழ் மாற்றுத்திறனாளிகள் ஓய்வூதியம் பெறும் மாற்றுத்திறனாளிகள் தவிர, ஸோ அந்த மாற்றுத்திறனாளிகள் தவிர மீதி இருக்க அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா பெண்களும் தகுதியானவங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க 2வதாக படிக்கப்பட்ட அரசாணையில். இப்போ மேலே 3வதாக படிக்கப்பட்ட அரசாணையில் இந்த கலைஞர் உரிமை தொகை திட்டத்தினை தமிழ்நாடு அரசின் நேரடி கட்டுப்பாட்டின் கீழ் 29 மாவட்டங்களில் உள்ள 106 முகாம்களில் 19,487 முகாம் வாழ் இலங்கை தமிழர்களும் விரிவு செய்ய வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்பட்டிருந்தது. ஸோ அதற்கான ஒரு சில டீட்டெயில்ஸ் கீழே கொடுத்துருக்காங்க. இப்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், பல்வேறு அரசு துறைகளின் கீழ் சிறப்பு காலமுறை ஊதியம் ஸ்பெஷல் டைம் ஸ்கேல் பெற்று பணியாற்றி தற்போது ஓய்வூதியம் பெறும் ஓய்வூதியதாரர்களின் குடும்பங்களில் உள்ள ஓய்வூதியதாரர்கள் அல்லாத தகுதி வாய்ந்த பெண்கள் இத்திட்டத்தின் மூலம் பணம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதில் மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். 2வதாக பாருங்கள், அரசு திட்டங்களின் கீழ் மானியம் பெற்று அதன் மூலம் 4 சக்கர வாகனம் வைத்திருக்கும் குடும்பங்களில் உள்ள பெண்கள் பிற தகுதிகளை பூர்த்தி செய்து எந்தவித தகுதியின்மை வகைப்பாட்டிலும் வரவில்லை எனில் இந்த மகளிர் உரிமை தொகை வாங்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அரசு திட்டங்களின் கீழ் மானியம் பெற்று கவர்மெண்ட்ல இருந்து சப்சிடி வாங்கி அது மூலமாக 4 சக்கர வாகனம் வைத்திருக்காங்க பார்த்தீங்களா, ஸோ அவங்க எலிஜிபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்திரா காந்தி தேசிய விதவை ஓய்வூதியம், ஆதரவற்ற விதவைகள் ஓய்வூதியம், ஆதரவற்ற அல்லது கணவரால் கைவிடப்பட்ட பெண்களுக்கான ஓய்வூதியம் மற்றும் 50 வயதிற்கு மேற்பட்டு திருமணமாகாத ஏழை பெண்களுக்கான ஓய்வூதியம் பெறும் குடும்பங்களில் உள்ள ஓய்வூதியதாரர்கள் அல்லாத தகுதி வாய்ந்த பெண்களும் இத்திட்டத்தின் பிற தகுதிகளை பூர்த்தி செய்தால் உரிமை தொகை கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இந்த சமூக பாதுகாப்பு திட்டம் இயக்குனர் அவர்களினுடைய கருத்துருவினை அரசு கவனமாக ஆய்வு செய்து மேலே 1இல் படிக்கப்பட்ட அரசாணையில் இந்தந்த விதிவிலக்குகள் எல்லாமே 3 விதிவிலக்குகளை கூடுதலாக வழங்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்திருக்கிறாங்க.
அது என்னென்ன விதிவிலக்கு அப்படின்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன், பல்வேறு அரசு துறைகளின் கீழ் சிறப்பு காலமுறை ஊதியம் பெற்று பணியாற்றி தற்போது ஓய்வூதியம் பெறும் ஓய்வூதியர்களின் குடும்பங்களில் உள்ள ஓய்வூதியதாரர்கள் அல்லாத தகுதி வாய்ந்த பெண்கள், இது ஒருத்தருக்கு எலிஜிபிள். ஸோ அப்படி பார்க்கும்போது நிறைய பேர் வந்து எலிஜிபிலிட்டிக்கு வருவாங்க. ரெண்டாவதா, அரசு திட்டங்களின் கீழ் மானியம் பெற்று அதன் மூலம் 4 சக்கர வாகனம் வைத்திருக்கும் குடும்பங்களில் உள்ள பெண்கள். ஸோ பார்த்தீங்கன்னா 4 சக்கர வாகனம் இருந்தால் எலிஜிபிள் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ ஒரு சேஞ்சஸ் வந்திருக்கு. கவர்மெண்ட்டில் தரப்புலேருந்து சப்சிடி வாங்கி அதன் மூலமாக நீங்கள் ஒரு 4 வீலர் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எலிஜிபிள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி மேலே நம்ம ஏற்கனவே சொன்னது தான், இந்த விதவை ஓய்வூதியம் வாங்குறாங்க பார்த்தீங்களா, ஸோ அவங்களும் வந்து எலிஜிபிள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு 3 சேஞ்சஸ் வந்திருக்கு. ஜூலை 15ஆம் தேதியிலிருந்து இந்த மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிக்கலாம், புதிதாக விண்ணப்பிக்கலாம். ஏற்கனவே இந்த 3 காரணங்கள் காட்டி உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த அரசாணைப்படி நீங்கள் ஜூலை 15ஆம் தேதி விண்ணப்பிக்க தகுதியானவங்க. ஸோ நான் சொன்னபோது இந்த வீடியோ இந்த பற்றிலாம் பார்த்து படிக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் குழப்பங்கள் ஏற்பட்டிருக்கலாம். பட் இந்த அரசாணையை நீங்கள் பொறுமையாக படித்து பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு புரியும். இந்த அரசாணையை நீங்கள் படித்து பார்க்கறதுக்காக நம்மளுடைய டெலகிராம் சேனலில் இந்த பிடிஎஃப் லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன். இந்த அரசாணை டவுன்லோட் பண்ணுறதுக்கான பிடிஎஃப் லிங்க் நான் கொடுத்துருக்கேன். நல்லா கேட்டுக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் சேனல் லிங்க் இருக்குது. அந்த டெலகிராம் சேனலுக்குள்ளே தான் இந்த பிடிஎஃப் லிங்க் நான் வச்சுருக்கேன். டைரக்ட் டவுன்லோட் பிடிஎஃப் லிங்க் நான் வைக்கலை. அதனால் டெலகிராம் சேனல் ஓப்பன் பண்ணி பிடிஎஃப் லிங்க் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அரசாணை டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.